கடந்த வாரம் இந்த சிவன் கோவிலோட கருவறை கட்டுறதுக்காக நம்ம வந்து 1 லட்சம் ரூபாய் பணம் வந்து கொடுத்துட்டு போனாங்க. இந்த காணொலியை பார்த்த நிறைய சிவசொந்தங்கள் நமக்கு தொடர்பு கொண்டு இன்னும் இந்த கருவறை கட்டக்கூடிய அந்த பணிக்கு வந்து உதவி இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இதுல வந்து 1,30,000 ரூபாய் வந்து பேரே கூட சொல்ல வேணாம் அப்படின்றது சொல்லியே அவர் உதவி பண்ணியிருக்காரு. இதை தவிர்த்து மாணிக்கவாசகர் ஐயா ஒருத்தரும் ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு ஐயாவும் மிகப்பெரிய தொகை வந்து இந்த கருவறை கட்டக்கூடிய பணிக்கு வந்து உதவி இருக்காங்க. கடந்த வாரம் நம்ம 1 லட்சம் ரூபா கொடுத்துருந்தோம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா 2,05,000 ரூபா வந்து நம்ம அந்த திருப்பணிக்கு வந்து கொடுத்துருக்கோங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா அறியாத ஆலயங்கள் சார்பா இதை தவிர்த்து நிறைய சிவசொந்தங்கள் 100, 200, 10, 1 ரூபா முதல் கொண்டு போட்டிருந்தாங்க சாமிக்காக. அது எல்லாமே சேர்த்து பார்த்தா நம்ம மொத்தம் 3,35,000 ரூபா இந்த கருவறை கட்டக்கூடிய பணிக்காக வந்து நம்ம இந்த தோப்பூர் மக்கள் கொடுத்துருக்கோம். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து நீங்க ராஜபாளையம் செல்லும் சாலையில மஞ்சமால் பாலிடெக்னிக் அப்படின்ற ஒரு பாலிடெக்னிக் இருக்கும். அதுல இருந்து உள்ள திரும்பினீங்க அப்படின்னா தோப்பூர் பண்ணை அப்படின்னு அழைப்பாங்க. அந்த தோப்பூர் பண்ணையில தான் இந்த சொக்கநாதர் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டுகள் பழமையான சுவாமி. ஒரு கம்மா கரைக்குள்ள எந்தவித பூஜையும் இல்லாம இருந்த ஒரு சாமி. இன்னைக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும், தினமும் வழிபாடு நடக்குது, பிரதோஷம் நடக்குது, எல்லாமே நடக்குது. இன்னும் நிறைய பணிகள் வந்து இந்த கோவிலுக்கு இருக்குதுங்க. வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நேர்ல வந்து இந்த சாமியை பாருங்க. முடிந்த அளவு இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிர்ந்து இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை வந்து வெளியுலகத்துக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க.